பிப்ரவரி 12, 2023 அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய காய் நகரத்தை நகர்த்தி அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, யாருமே ரஷ்யாவுக்கு போகாதீங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்த கட்ட திருப்பம் வர தொடங்கிருச்சு. ரஷ்யா இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை ரஷ்யாவில் பெரிய அளவு போராட்டம் இல்லாட்டி போர் அப்படிங்கிறது வரலாம். எனவே ரஷ்யாவுக்குள்ளே போகாதீங்க என்பது தான் அந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் நீங்கள் ஈஸியாக ஒரு ஹேஷ்டேகை பார்த்துருக்கலாம், World War III அப்படிங்கிறது. நாம் எல்லாருமே World War IIIக்குள்ளே நின்றுட்டுருக்கோம். World War III ஸ்டார்ட் ஆயிடுச்சு. World War IIIல 2 நாடுகள் மிகப்பெரிய அளவில் தரைமட்டமாகின்றன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு ட்விட்டரில் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு ப்ளஸ் World War III அப்படிங்கிற அந்த ட்விட்டர்னுடைய ஹேஷ்டேக், இது இல்லாமல் 2 ரிப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ ரஷ்யா உக்ரைன் போகிற வேற வேர்ல்டு லெவல் யுத்தமாக மாற்றியிருக்கிறது. சொல்லப்போனால் WW3. அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உக்ரைனுக்குள்ள ஒரு ஃபாரின் பவராக பார்க்கக்கூடிய நாடுகள் 50 நாடுகள். ஏன்னா உக்ரைனுக்கு ஆதரவாக அந்த 50 நாடுகள் இருக்காங்க. ஸோ உக்ரைன் இல்லாத 50 நாடுகள் சேர்ந்து தான் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சண்டையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் ரஷ்யா பெரிய ஆர்மியை வச்சிருக்காங்களே, உக்ரைன் இன்னும் அடிக்க முடியல அப்படிங்கிறது. இப்போதைக்கு போர் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் மட்டும் கிடையாதுங்க. இதை வச்சு 2 நாடுகள் அவங்களுடைய காயை நகர்த்திட்டு இருக்காங்க. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. இது ரஷ்யா வர்சஸ் அமெரிக்கா தான். ஸோ ஒரு நாட்டுக்குள்ள ஃபாரின் பவர்ஸ் எப்படி வளர்றாங்க, அதை பொறுத்து அந்த நாடு எப்படி அழிக்கப்படுகிறது, எப்படி உருவாக்கப்படுது, இது 2மே நடக்கலாம். இந்தியாவிலும் த ரைஸ் ஆஃப் ஃபாரின் பவர்ஸ் அப்படிங்கிறத வச்சு அங்கே என்னென்ன ஃபாரின் பவர்ஸ், அது கிழக்கிந்திய கம்பெனியாக இருக்கட்டும், முகலாயர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, இந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குக் எஃப்எம்மை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் மோடு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்பீடாக எனக்கு கேட்கணும்ப்பா, ரொம்ப ஸ்லோவாக கேட்கணும்ப்பா, இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே குக் எஃப்எம்மில் இருக்குது. குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஸோ ரைஸ் ஆஃப் த ஃபாரின் பவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபாரின் பவர் அமெரிக்கா தான். அதுக்கு அடுத்தபடியாக இருப்பது யூகே. யூகேனுடைய நிலைமை நமக்கு தெரியும். பிரெக்சிட்டுக்கு பிறகு அங்கே இன்னும் பல போராட்டங்கள். நிறைய பேர் எங்களுக்கு வேலை சரியில்லை, எங்களுக்கு சம்பளம் சரியில்லை, மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நபர்களுடைய ரொம்ப பெரிய டேக்ஸ் சும்மா சுரண்டப்படுது, யாருக்கோ நீங்கள் ஆயுதங்களை வாங்குவதற்காக எங்களுடைய பணம் செலவிடப்படுது, எனர்ஜியில் அது டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், இல்லாட்டி இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும், கடந்த மாதங்களை விட இந்த மாதம் நான் 2 மடங்கு கூடுதலாக செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் யூகேக்குள்ளே இருக்குது. அமெரிக்காவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நேட்டோ எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய மூலதனம். 2வது உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா தனி வல்லரசா இருப்பதற்கு காரணம் நேட்டோ சார்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேட்டோவை வச்சு தான் டாலரில் தான் நீ என்ன செய்யணும், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும். ஆயில் மார்க்கெட், பெட்ரோல் டாலர் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எல்லாருமே பயன்படுத்திட்டு வரோம். இது எல்லாமே டாலர் அப்படிங்கிறத மட்டும் முன்னிலைப்படுத்தலை, அமெரிக்கா அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. ஸோ அமெரிக்கா சொன்ன பொய்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்கர்களே நிறைய பொய்கள் என்ன அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதில் முதல் பொய் என்ன தெரியுமா, வியட்நாம் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. வியட்நாம் யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அமெரிக்கா சொன்ன ஒத்த காரணம் மீது தான். வியட்நாம் எங்கள் மீது தாக்குதலை ஆரம்பிச்சாங்க, ஸோ அதனால தான் நாங்கள் திரும்ப அடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, ஜான் ஆஃப் கென்னடி அப்படிங்கிறவர் இறந்துட்டார். அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஜான் ஆஃப் கென்னடி இறந்துட்டார். ரொம்ப பெரிய சர்ச்சையான டாபிக் தான் அதுவும். ஸோ ஜான் ஆஃப் கென்னடி இறந்த பிறகு அங்கே வரார் பிரசிடெண்டாக லிண்டன் பி ஜான்சன் அப்படிங்கிறது தான். ஸோ லிண்டன் பி ஜான்சன் அப்படிங்கிறவரும் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கக்கூடிய நபர் ராபர்ட் மெக்னாமரே அப்படிங்கிறவர். இந்த ராபர்ட் மெக்னாமரே மற்றும் இந்த லிண்டன் பி ஜான்சன் இவங்க 2 பேருமே வியட்நாம் மேலே ஒரு பார்வையை பார்க்குறாங்க. சவுத் வியட்நாமுக்கு இவங்க எல்லா ஆர்டரும் கொடுக்குறாங்க, எல்லா உபகரணங்களும் கொடுக்குறாங்க, ஆயுதங்களை கொடுக்குறாங்க. எப்படி உக்ரைனுக்கு இப்போ கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆயுதங்கள், பணம், உளவு ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சவுத் வியட்நாம் யார் கூட போர் போட்டுட்டு இருக்காங்க, நார்த் வியட்நாம் கூட. போர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ எப்படி உக்ரைனை வச்சு ரஷ்யாவை அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சவுத் வியட்நாமை வச்சு நார்த் வியட்நாமை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சவுத் வியட்நாமுக்கு ஆதரவாக அவங்களுடைய படைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த உளவு வேலை, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இதெல்லாம் சப்ளை பண்ணுற அமெரிக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியாவது இந்த நார்த் வியட்நாமை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷனுடைய பெயர் ஆப்ரேஷன் பிளான் ஏ அப்படிங்கிறது தான், இல்லாட்டி ஓபி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓபி பிளான் ஏ அப்படிங்கிறது தரைவழி நார்த் வியட்நாமை அடிக்கணும்.
ஸோ சவுத் வியட்நாம்லேருந்து நார்த் வியட்நாமுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்தா மட்டும் போதாது. நார்த் வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள், போராளிகள் எல்லாருமே கொரில்லா போர் முறையை ரொம்ப பெரிய அளவில் கையாண்டதுனால தரை வழியாக இவங்களுடைய காய் நகர்த்தல் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ பிளான் ஏ அப்படிங்கிறது தரை வழி இல்லாமல் உடனடியாக எந்த வழியாக மாற்றப்படுது? கடல் வழியாக மாற்றப்படுது. இந்த கடல் வழியாக மாற்றப்படும் போது நார்த் வியட்நாமுக்கு கடல் கொஞ்சம் வீக் பாயிண்ட் தான். ஸோ அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய டெஸ்ட்ராயர் கப்பலை அவங்களுடைய இன்டர்நேஷனல் வாட்டர்வேலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த கப்பலின் பெயர் யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் சி வாட்டரில் தான் நின்று நாங்கள் எல்லாம் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாலும், இங்கேருந்து இந்த நார்த் வியட்நாமில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது, அந்த கம்யூனிகேஷனை எப்படி ஒட்டு கேட்பது, இதை தான் செஞ்சுட்ருக்காங்க. இப்படி கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாரையுமே எடுத்து சவுத் வியட்நாமுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அமெரிக்கா. இந்த மாதிரி நேரத்தில் இந்த யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிற கப்பல் இருந்து சில பல போட்டுகள் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ரேடார் ஸ்டேஷன்லாம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்லாம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டிவைசஸ் யாரால் கொடுக்கப்படுது, ரஷ்யாவால் எவ்வளோ டிவைசஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நார்த் வியட்நாம் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இங்கேருந்து செய்தி எல்லாமே சேகரித்து அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் யாருக்கு அனுப்பி கொடுத்துட்டு இருக்கு, சவுத் வியட்நாமுக்கு அனுப்பி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நார்த் வியட்நாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய 3 பேட்ரோலிங் போட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது டார்படோஸ் போட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டார்படோஸ் போட்டை இவங்களுக்கு எதிராக அனுப்புகிறாங்க, யுஎஸ்எஸ் மேடாக்ஸுக்கு எதிராக அனுப்புகிறாங்க. இந்த செய்தி மொட்டு கேட்டுறாங்க அமெரிக்கா. உடனே யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிறது திரும்ப வரவழைக்கப்படுது. இதெல்லாம் நடப்பது எண்ட் ஆஃப் ஜூலை 1964. 1964 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிற கப்பல் வந்து நிற்கிது. 3 டார்படோஸ் போட் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, மறுபடியும் அதே 3 டார்படோஸ் போட் அப்படிங்கிறது வருது. யுஎஸ்எஸ் மேடாக்ஸினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய நபர் கேப்டன் ஜான் ஹெரிக் அப்படிங்கிறவர் தான். கேப்டன் ஜான் ஹெரிக் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அமெரிக்காவினுடைய ராணுவ படைக்கும் கப்பற்படைக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. எங்களுடைய யுஎஸ்எஸ் மேடாக்ஸை பார்த்து 3 நார்த் வியட்நாமினுடைய கப்பல் வருது, நாங்கள் என்ன செய்யணும், ஒருவேளை அவங்க எங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டே இருந்த ஜான் அவர்கள், கேப்டன் ஜான் அவர்கள் 10,000 அடிக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா, அந்த 3 போட் அப்படிங்கிறது 10,000 அடிக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா ஷூட் பண்ணிருங்க, யுஎஸ்எஸ் மேடாக்ஸுக்கு ஒரு கமாண்ட் கிடைக்குது, ஷூட் பண்ணிருங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த 3 போட் கொஞ்சம் ஸ்பீடாக வரும்போது முதல் குண்டு, அதாவது இந்த வியட்நாம் போருக்கான முதல் குண்டு எங்கேருந்து எரியப்படுது, இதே யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிற கப்பல்லேருந்து எரியப்படுது. அடுத்த நாளும் யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிற கப்பல் வருது. இந்த தடவை யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிற கப்பல் மட்டும் வரல, யுஎஸ்எஸ் டைகான்டிராகோ அப்படிங்கிற கப்பல் எல்லாமே வருது. வியட்நாம் போர் ஆரம்பிக்குது. இதுதான் வியட்நாம் போர் ஆரம்பிப்பதற்கான தருணம். இந்த நேரத்தில் யுஎஸ்எஸ் மேடாக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தனியாக வரல, ஒரு நேவி டெஸ்ட்ராயர் யுஎஸ்எஸ் டர்னர் ஜாய் அப்படிங்கிறதும் வந்து நிற்கிறது. இப்படித்தான் இந்த வியட்நாம் யுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த வியட்நாம் யுத்தத்தை தொடங்கி வச்சது யாரு? அமெரிக்கா. ஆனால் சொன்ன போய் என்ன, நாங்கள் கிடையாது, அவங்க தான் அடித்தாங்க. வியட்நாமுடைய பைப்லைனை தகர்த்தது யாரு? அமெரிக்கா. ஆனால் சொன்ன போய் என்ன தெரியுமா, நாங்கள் எதுவுமே செய்யலை, அவங்களே அவங்களுடைய பைப்லைனை சேதப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ஒரு வரலாறை சொன்னதுக்கான காரணம் ஒரு பைப்லைன் அட்டாக் அப்படிங்கிறத சொல்லி காண்பிப்பதற்கு தான். ஒயிட் ஹவுஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவர் தான் ஆண்ட்ரினா வாட்சன் அப்படிங்கிறவர். அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, திஸ் இஸ் ஃபால்ஸ் அண்ட் கம்ப்ளீட் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வியட்நாமுடைய பைப்லைனை தகர்த்தது நாங்கள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டாமி தோர்ப் அப்படிங்கிறவர், சிஏஏ இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சீஃபாக இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் கிளைம் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் அட்டர்லி ஃபால்ஸ் அப்படிங்கிறார். ஸோ இவங்க 2 பேரும் சொன்னது என்ன, வியட்நாமினுடைய பைப்லைனை அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கா ஒத்துக்கொள்கிறாங்க, வியட்நாமுடைய பைப்லைனை தாக்கியது நாங்கள் தான். என்னடா வாஷிங்டன், அதாவது வெள்ளை மாளிகையினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னதும் சிஐனுடைய சீஃப் சொன்னதும் தவறா அப்படின்னு கேட்டால், அந்த நேரத்தில் அந்த பொய்யை நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி அமெரிக்கா சொன்ன பொய் என்ன தெரியுமா, சென்ட்ரல் அமெரிக்காவில் ரஷ்யா மற்றும் கியூபாவினுடைய இன்வேஷனை தடுப்பதற்காக நம்ம யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு போரை தொடங்கினாங்க. அதே அமெரிக்கா தான் ஈராக்கியர்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம மீது போர் தொடுப்பதற்காகவே குழந்தைகளை பெற்று போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. சதாம் ஹுசேன் ஒரு WMD வச்சிருக்காரு, அது நியூயார்க்கை வெறும் 45 நிமிஷத்தில் வந்து தாக்கி அழிச்சிடும், அதாவது நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்காருப்பா, அது வந்து 45 நிமிஷத்தில் நியூயார்க்கை தாக்கி அழிச்சிடும், அதனால நம்ம சதாம் ஹுசேனை கொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் 2016 எலெக்ஷன், அமெரிக்காவில் நடந்த எலெக்ஷனை ரஷ்யா தான் தீர்மானித்தார்கள், டொனால்டு ட்ரம்ப் அவர்களை ரஷ்யா தான் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கு இப்படின்னு சொல்லி மேசிவான நிறைய பொய்கள் அப்படிங்கிறத அடுக்கடுக்காக சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரிய வந்தது, அமெரிக்கா சொன்ன பொய்கள் ஒவ்வொன்றா அவிழ்ந்து விடும், அமெரிக்கா தான் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு. இப்போ கடைசி அமெரிக்கா சொன்ன பொய் என்னன்னா, நார்த் ஸ்ட்ரீம் 1 அப்படிங்கிறதும் நார்த் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிறதுலையும் 4 லீக் அப்படிங்கிறது வருது. இந்த 4 லீக்குக்கு காரணம் ரஷ்யா தான். ரஷ்யாவே அவங்களுடைய பைப் லைனை என்ன செஞ்சிட்டாங்க, வெடிகுண்டு வச்சு தகர்த்துட்டாங்க அப்படிங்கிறது.
ஸ்வீடன் இன்னும் பல நாடுகள் சேர்ந்து நார்த் ஸ்ட்ரீம் 2ல என்னதான் நடந்துச்சுங்கிறத நாங்கள் கவனிக்க போறோம்னு சொல்லி அவங்களுடைய ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பார்க்கும்போது அது ஏதோ ஒரு சதி வேலை தானே தவிர ஆக்சிடென்ட் கிடையாது. யாரோ வேணும்னே வந்து இந்த பைப்லைன்ல குண்டுகளை வீசியிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்வீடன் நாட்டினுடைய கண்டுபிடிப்பா இருந்துச்சு. இப்போ பிரான்சினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவருடைய புத்தகத்திலையும் அவங்களுடைய பிளாக்லையும் ஒரு விஷயத்தை எழுதுறார். நார்த் ஸ்ட்ரீம் 2 இதை இரண்டையுமே வெடி வைத்து தகர்த்தது அமெரிக்கா தான். எப்படி வியட்நாம் பைப்லைனை வியட்நாமியர்களே அடித்தார்கள் அப்படின்னு சொன்னாங்களோ, அமெரிக்கா இந்த பைப்லைனையும், அதாவது நார்த் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற பைப்லைனையும் ரஷ்யா தான் தகர்த்தார்கள் என்று சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு அமெரிக்கா ஒத்துக்கொள்ளும், அதை நாங்கள் தான் தகர்த்தோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிறது நடக்கலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் தவறு. நம்ம எல்லாருமே வேர்ல்டு வார் 3க்குள்ள நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றார் எமானுவேல் டோட் அப்படிங்கிறவர். இந்த எமானுவேல் டோட் அப்படிங்கிறவர் தான் அடுத்ததா இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். இது நேரடியான யுத்தம் ரஷ்யாவுக்கு எதிரானது கிடையாது. ரஷ்யாவும் ஜெர்மனியும் ஒன்னா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான யுத்தம். இந்த யுத்தத்தில் தோற்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவோ அமெரிக்காவோ கிடையாது. இந்த யுத்தத்தில் தோற்க போகிறது யூரோப் அப்படிங்கிறார். நல்லா பாருங்களேன், யாருமே யோசிக்காத வகையில் சில விஷயங்களை அவர் முன்னெடுத்து வைக்கிறார். இந்த யுத்தத்தில் தோற்க போகிறது யூரோப். இந்த யுத்தத்தில் 2 நாடுகள் அப்படிங்கிறது ரஷ்யா மற்றும் ஜெர்மனிக்கு எதிரான போரை அமெரிக்கா செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஜெர்மனி நல்லா பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார், அதன் பிறகு ஜெர்மனியை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே வைப்பதற்கு மிக முக்கியமாக ஒரு அமைப்பு தேவைப்படுது. நேட்டோ உருவாக்கப்படுது. நேட்டோ ஜெர்மனியினுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கண்காணிக்கிறாங்க. ஜெர்மனி மறுபடியும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. ஜெர்மனியினுடைய என்ஜினியர்ஸ், ஜெர்மனியுடைய மக்கள், ஜெர்மனியிலிருந்து இடம்பெயர்ந்து போனவர்கள், இவங்க யாருமே அமெரிக்காவை பகைவனாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கதா இருந்தால் ஜெர்மனிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த நாடுகள் எல்லாமே தனிமைப்படுத்தணும். அமெரிக்காவும் அமெரிக்க மனநிலைமையில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஜெர்மனியை இன்னைக்கும் பகைமையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. நார்த் ஸ்ட்ரீம் 1, நார்த் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற பைப்லைன் இது ரஷ்யா மற்றும் ஜெர்மனியுடைய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயு எல்லாமே யாருக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சிட்டு இருந்துச்சு? ஜெர்மனிக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ரஷ்யா ஜெர்மனிக்கிடையே ஒரு நல்ல புரிதல் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஜெர்மனி என்ன செய்கிறாங்கன்னா, யூரோப்பில் ஜெர்மனியுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக மாறுது. ஏன்னா ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும், ஜெர்மன் கார்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய என்ஜினியர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த ஜெர்மன் நாட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே அவ்வளவு தரமாக இருக்கும். அவங்க கண்டுபிடிச்சதா ராக்கெட், அவங்க கண்டுபிடிச்சதா நாம இல்லாட்டி அமெரிக்கர்கள் யூஸ் பண்ணக்கூடிய பலவிதமான வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் தொடக்கம் யார் தான்? ஹிட்லர் இல்லாட்டி ஜெர்மானியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜெர்மனி வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ரஷ்யாவை ஒரே நேரத்தில் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அமெரிக்கா இந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றார் எமானுவேல் டோட் அவர்கள். இந்த எமானுவேல் டோட் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, இந்த யுத்தம் சீக்கிரமா நிற்காது, இது ஒரு லாங் லாஸ்டிங் வார் அப்படின்னு சொல்றார். அதுக்கான காரணத்தை அவர் சொல்றார். அமெரிக்காவே நினைச்சாலும், அமெரிக்காவை ஆட்சி செய்வர்களே நினைச்சாலும் இந்த யுத்தத்திலிருந்து இப்போ பின்வாங்க முடியாது. இப்போ பின்வாங்கிட்டார்கள் என்றால் கண்டிப்பா அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய பொருளாதாரம், டாலர், இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஆனா இதை யாரால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார் டோட் அவர்கள். டோட் அவர்கள் ஒரு யூரோப்பை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, புட்டின் அவர்களால் இது சாத்தியப்படலாம். புட்டின் அவர்கள் சீனா கூட கைகோர்த்து இந்த யுத்தத்தை இன்னும் இதே மாதிரி நடைபெற்று கொண்டே இல்லாட்டி இழுத்துக்கிட்டே போனார்னா யூரோப் படுத்துரும். யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயுமே பெரிய சர்ச்சைகள் வரும். இது யாருக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். ஸோ யூரோப் வீழ்ற வரைக்கும் அமெரிக்கா வேடிக்கை பார்ப்பாங்க. இல்லை யூரோப் விழுந்துருச்சுன்னா ஜெர்மனியும் விழுந்துருச்சு, ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அங்கே ஒரு பகை வரும். அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கும் பொருளாதார தடைகள் எல்லாமே போட்டிருக்கிறதுனால ரஷ்யாவும் என்ன செஞ்சிருவாங்க, அதே சமகாலத்தில் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. எகெயின் நாம வல்லரசாவே இருக்கலாம். இதுதான் அமெரிக்காவினுடைய கனவு அப்படின்னு சொல்றார். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று ப்ராக்சி வார், எப்படி நார்த் வியட்நாமை சவுத் வியட்நாம் வச்சு அடித்தாங்களோ அதே மாதிரி ரஷ்யாவை உக்ரைன் வச்சு அடிப்பதற்காக உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எப்படி சவுத் வியட்நாமுக்காக உளவு வேலை செய்வதற்கு கப்பல்கள் நிறுத்தப்பட்டதோ அதே மாதிரி இங்கே உளவு வேலைகள்லேருந்து எல்லாத்துக்குமே உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அமெரிக்காவால் செய்யப்படுது. இந்த யுத்தம் இன்னும் முடியாமல் இருப்பதற்கு அமெரிக்காவும் ஒரு காரணம் தான். அமெரிக்கா நினைத்தாலும் இதை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி டோட் அவர்கள் சொன்னதுக்கான அந்த காரணமே இதில் ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும், ரஷ்யா ஜெர்மனி உறவை முறியடிக்க வேண்டும். நீங்கள் இந்த யுத்தத்தை எங்கே வேணாலும் அலசி பார்த்து கொள்ளுங்கள். உக்ரைன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நேராக ஜெர்மனி மீதாக தான் இருக்கும். அமெரிக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நேராக ஜெர்மனியாக தான் இருக்கும்.
முக்கியமான முடிவுகள் எல்லாம் எங்கேருந்து எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தா ஜெர்மனியினுடைய ஏர்பேஸ்லேருந்து எடுக்கப்படும். அதாவது அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் ஜெர்மனியில் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜெர்மனி வரணும். ஜெர்மனி தான் இந்த முடிவு எடுத்தாங்க, ஜெர்மனி தான் லெப்பர்டு டேங்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க, ஜெர்மனி தான் பேட்ரியாட் மிசைல்ஸ் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் நம்ம வாசித்தோம், சொல்லியிருக்கோம், தெரிஞ்சிருக்கீங்க. இங்கே எல்லாமே ஜெர்மனி ஜெர்மனி ஜெர்மனின்னு வர்றதுக்கான காரணம் ஜெர்மனி தான் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்குது, ஜெர்மனி தான் ரஷ்யாவை தோற்கடிப்பதற்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பரப்புரை இன்டைரக்டாக நம்ம முன்னாடி செய்யப்படுது. ஸோ இந்த யுத்தம் அமெரிக்கா ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக செய்யக்கூடிய யுத்தம். ஆனால் ஜெர்மனி தெரிந்தோ தெரியாமலேயோ இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அமெரிக்காவினுடைய ஒரு கைபொம்மையாக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறார் எமானுவேல் டோட் அவர்கள். ஸோ அவர் சொன்ன மாதிரி World War III ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Nord Stream 1 Nord Stream 2 தாக்கப்பட்டது எப்போ, அப்போவே வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். அடுத்த கட்டமாக இது பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் பெரிய அளவில் பேசப்படும், அந்த நேரம் நான் சொல்கிறதுக்கான உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் எமானுவேல் டோட் அவர்கள். அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய எக்கனாமி எதை பேஸ் பண்ணி இருக்கு, அதை ஆட்டம் காண்பிக்க வைப்பதற்காக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி நடத்தி அதையும் ஒரு புத்தகமாக வெளியிட்ட நபர் தான் இந்த எமானுவேல் டோட் அவர்கள். ஸோ பார்க்கலாம், எமானுவேல் டோட் அவர்கள் சொன்ன மாதிரி World War III ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சா, Nord Stream 1 Nord Stream 2 அப்படிங்கிற அந்த பைப்லைனை ரஷ்யர்கள் கண்டிப்பாக தாக்கி அழிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எமானுவேல் டோட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ரஷ்யாவுக்கும் சரி ஜெர்மனிக்கும் சரி. ஏன்னா அவங்களுடைய இயற்கை எரிவாயு எல்லாமே இந்த வழியாக தான் போகணுங்கிறது ரஷ்யாவுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களே அந்த பைப்லைனில் ஒரு குண்டு வச்சாங்கன்னு சொன்னதும், அவங்க கையகப்படுத்தின ஒரு ஹாஸ்பிட்டல் மேலேயே அவங்க குண்டுகள் வீசினாங்க அப்படின்னு சொல்கிறதும், இது எல்லாமே ரஷ்யாவின் மீது சொல்லப்படும் பொய் குற்றச்சாட்டு. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னா வரலாறை படிங்க அப்படிங்கிறார் எமானுவேல் டோட் அவர்கள். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்மளால் இப்போதைக்கு பார்க்க மட்டும்தான் முடியும். அவர் சொல்கிற மாதிரியே உங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கா, World War III தான் நம்ம நின்றுட்டுருக்கோம், நிறைய உளவு விமானங்கள் உளவு பலூன்ஸ் எல்லாம் பறந்துட்டுருக்கு, ஒவ்வொரு உளவு பலூன்ஸையும் நிறைய பேர் தாக்கி அழிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சைபர் அட்டாக் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கொரோனா வைரஸ், அடுத்த பக்கமாக எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் டவுன் ஆகிருக்கு, நிறைய தலைவர்கள் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே வேறு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி WW3 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.